தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்து கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளும் ஒரே வேளையில் சாதகமான அமைப்பில் வலம் வராது. அதே போன்று சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தாது. எந்த கிரகநிலைகள் தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு மாறுபட்ட பலன்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக தவிர்க்க முடியாத சில நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க வித்யாகாரகரான புதன். பொதுவாகவே அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சாதகமற்ற சூழலுக்கு செல்வது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் அதிகரிக்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு அவசரமாக தவறான முடிவுகளை எடுப்பதற்கான சந்தர்ப்பமும் உள்ளது. எனவே அதுபோன்ற விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்கும்போது மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் சற்று உடல்நலம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சரி, உணவு பழக்க வழக்கத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று புதன் கெட்டால் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவேதான் உடல்நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனத்துடன் ஆட்சி பலத்தை இழந்து அஷ்டமஸ்தானத்தில் நுழையக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவாகவே தேவைப்படுகிறது. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நிச்சயமாக அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உலகின் எந்த மூலையில் செயல்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிறைவாக தேடி வரும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் அதீத பலம் பொருந்திய நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் வலம் பெறுகிறாருங்க. அவர் 7ல் இருப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் தனுசு ராசிக்காரர்கள் நினைத்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல், சிக்கல் சிரமம் இல்லாமல் உறுதிகரமாகவே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக தடை தாமதம், சிக்கல் என்று இருந்த பல காரியங்களில் இந்த தருணத்தில் சிக்கலையும் தடை தாமதத்தையும் விலக்கி முழுமையாக நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலையை தவறவிடாமல் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அவருடன் இணைந்து முற்பகுதியில் வலுவாக வலம் வருகிறாருங்க புதன். இந்த வேளையில் பிற்பகுதியில் அஷ்டமத்திற்குள் சென்றாலும் 23ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைந்தாலும் அதற்கு முன்னதாக சப்தமத்தில் வலம் வருவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நீங்கள் நினைத்தபடி சாதகமாக அமையும். மேலும் இந்த வேளையில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவை விலகக்கூடிய வகையில் சூரியனும் இந்த தருணத்தில் சப்தமத்தில் இருப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே கனகச்சிதமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வீண் விரய செலவுகளை மங்களகரமான சுப விரயங்களாக மாற்றுவதோடு நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து
பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். அதோடு மட்டுமல்லாது 3இல் ஆட்சி பலம் பெற்று சனி வலம் வருகிறாருங்க. அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ராகுவும் வீற்றிருக்கிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் மிக வலுவாக மங்களகரகரான செவ்வாயும் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சனி மற்றும் ராகுவின் இணைவு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. திட்டமிட்ட பல காரியங்கள் அனைத்தையும் தடைதாமதம் இல்லாமல், சிக்கல் சிரமம் இல்லாமல் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தும் நிறைவேறாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் தைரியஸ்தானத்தில் ராகு மற்றும் சனி இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை செவ்வாயும் மோட்சக்காரகரான கேதுவும் இணைந்து வலுப்படுத்துவதால் பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. நீண்ட நாட்களாக சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் அபரிவிதமான பலத்துடன் 5இல் வலம் வருகிறார். சுக்கிரன் 5இல் இருப்பது ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்வதோடு இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறை, அரசியல் துறை போன்றவற்றில் இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். உச்சம் பெறுகிறாருங்க. அது மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் மற்றும் சூரியனுடன் இணைந்து அமாவாசை நிகழ்வையும் ஏற்படுத்த போகிறார். சுக்கிரனுடனும் இணைந்து வலம் வருகிறார். சந்திரன் அதிரடியான கிரக சேர்க்கையை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான சிரமம், சிக்கல், நெருக்கடி என அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. 25ஆம் தேதி சூரியனுடன் இணைந்து அமாவாசை தினத்தை ஏற்படுத்துவதால் அன்றைய தினத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக முன்னோர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பல தடைகள் உறுதியாக விலகும். அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வது நன்மையை நிச்சயமாக பெற்றுத்தரும். இந்த வேளையில் தவறாமல் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நபருக்காவது சிறு உதவியாவது செய்யுங்கள். குறிப்பாக அன்னதான உதவி செய்யும் போது தங்களுடைய வாழ்வில் தாமதம், நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றம் உறுதியாகவே கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் புலியளவும் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.